நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நாங்க அப்லோட் பண்ற வீடியோவை நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். பூத் கால். இப்போ நம்ம பார்க்க போறது பூத் கால். பூத் கால் அப்படின்னு சொன்னா பாஸ்ட் டென்ஸ், இறந்த காலம். தமிழ்ல இறந்த காலம் சொல்லும் பொழுது வந்தேன், இருந்தேன், சென்றேன் அந்த மாதிரி முடியுது இல்லையா? அதுதான் வினைச்சொல். அது மெயின் இது இதுதான். நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ்ல ஹ, ஹே, ஹோ, எல்லாமே பார்த்தீங்க இல்லையா? அது லாஸ்ட்ல போட்டிங்க. அதே மாதிரி அந்த ஹோ, ஹே இதெல்லாம் எடுத்துட்டு இங்க தா, தே, தி, தி என்பதை போட வேண்டும். இப்போ தா அப்படின்றது எங்க யூஸ் பண்றோம்? நான், மை கூட தா யூஸ் பண்ணும். யஹ், வஹ் கூட தா யூஸ் பண்ணும். இருந்தேன் அப்போ தா, இருந்தான் அப்படின்றதும் தா, வந்தான் அப்படின்றதும் தா. அடுத்தது தே, இருந்தாய், தும் வரைச்சே தே, பன்மை சொல்லோடு தே யூஸ் பண்ணும். ஹம், ஏ, வே, ஆப், தும் இதெல்லாத்துக்குமே நீங்க தேன்றதை பயன்படுத்தணும். தி, இந்த மை, ஹம், தும் இது எல்லாத்துக்குமே தீ ஒருமையில் பேசும்போது தீ, பன்மையில் பேசும்போது தீ. அந்த புள்ளி வைக்கிறீங்க பாருங்க, இங்க புள்ளி வச்சிருக்கு இல்லையா? இங்க புள்ளி வச்சிருக்கிறது அதனால பெண்பால் பன்மைக்கு நீங்க இங்க பயன்படுத்தணும். ஸோ தீன்றது எங்க யூஸ் பண்றீங்க? மை, ய, வஹ்க்கு யூஸ் பண்ணுவீங்க. பெண்பால் சொற்களுக்கு தீ. இங்க பெண்பால் பன்மை சொற்களுக்கு தீ. எது? ஏ, வே, ஹம், ஆப் இது 4 இருக்கும். நீங்கள் டி என்பதை பயன்படுத்துவீர்கள். இப்பொழுது இதை பேஸ் பண்ணி நம்ம சென்டென்சஸா பார்க்கலாம். மை நான், கல் நேற்று, ஊட்டி மே ஊட்டியில், தா இருந்தேன் நான் நேற்று ஊட்டியில் இருந்தேன் அப்படின்றது அர்த்தம். தும் பர்சோம் நேற்றைய முன்தினம், கஹாந்தே எங்கு இருந்தாய், தும் நீ பர்சோம் நேற்றைய முன்தினம், கஹாந்தே எங்கு இருந்தாய். ஹிந்தியில் கல் அப்படின்னு சொன்னா நேற்று, நாளை. அதே பர்சோம் அப்படின்னு சொன்னா நேற்றைய முன்தினம், நாளைய மறுநாள். 2 அர்த்தம் வரும். அதனால இங்க தே இருக்கு. தேனு போடும்போது இது நேற்றைய முன்தினம்ன்ற அர்த்தத்தை கொடுக்கும். ராம்நாத் ஜி, ராம்நாதன் அவர்கள், கல் நேற்று, இந்த ஜீன் போட்டா அவர்கள்னு அர்த்தம், இல்ல மிஸ்டர்ன்றது குறிக்கும். கல் நேற்று, சபா மே மீட்டிங்ல, நஹி தே வரவில்லை அல்லது இல்லை அப்படின்ற அர்த்தம். ராதா ஸ்கூல் மே தி, இது வரைக்கும் ஆண்பாலை குறித்த சொற்களா நீங்க பார்த்தீர்கள். இதுல மை வந்ததுனால தா யூஸ் பண்ணீங்க, தும்முக்கு தே யூஸ் பண்ணீங்க. ராம்நாத் ஜி இது ஒருமை தான், ஆனா இவரை மரியாதையா நீங்க கொடுக்குறீங்க. அதனால பன்மை சொல் தே என்பதை நீங்க கொடுக்கணும். இந்த ஜீனு போடும்போது ராம்நாத் ஜி, கோபால் ஜி, காந்தி ஜி, நெஹ்ரு ஜின்னு போடும்போது நீங்க தேன்றது தான். அதாவது ஒரு பர்சனுக்கு மரியாதையா ரெஸ்பெக்ட் பண்ணி பண்ணும்போது தே அப்படின்றது நீங்க பேச வேண்டும். இறுதியில் ராதா ஸ்கூல் மே தி, இப்ப ராதா பெண், ராதா ஸ்கூல்ல இருந்தா அப்படின்றது இந்த சென்டென்ஸுடைய அர்த்தம். அப்போ இருந்தாள் என்றதுக்கு தீ என்பதை போட வேண்டும். அடுத்தது ஆப் தோனும், இந்த ஃபெமினைன் ஃபார்ம், ஃபீமேல் ஃபார்மு. அதாவது அந்த ஆப் தோனும் அப்படின்னா நீங்கள் இருவரும், ஆப் தோனும்னா நீங்கள் இருவரும். ஃபெமினைன் ஃபார்ம், அப்போ அந்த 2 பேருமே பெண்களை குறிக்கிறது. கல் நேற்று, கஹா எங்கு, தீ புள்ளி வச்சிருக்கு பாருங்க, இங்க புள்ளி வச்சிருக்கா. அப்போ கஹாந்தி எங்கு இருந்தீர்கள், கல் நேற்று, கஹா எங்கு, தீ புள்ளி வச்சிருக்கு. அதனால எங்கு இருந்தீர்கள்
நீங்கள் இருவரும் நேற்று எங்கு இருந்தீர்கள். அதுதான் இந்த சென்டென்ஸோடைய அர்த்தம். அடுத்தது வே அவர் அல்லது அவர்கள். ஹமேஷா எப்பொழுதும். ஹிந்தி மே ஹிந்தியில். ஹிந்தியில தான் அப்படின்றது தான் அர்த்தம். ஹிந்தி மே ஹி அப்படின்னு சொன்னா ஹிந்தியில தான். போல்தே தே பேசிக்கொண்டு இருந்தார் அல்லது பேசிக்கொண்டு இருந்தார்கள். சீதா ரோஸ் வைகை மே நஹாதி தி. சீதா ரோஜ் தினமும் வைகை மே வைகையில் நஹாதி தி குளித்துக்கொண்டு குளித்தாள் அப்படின்றது அர்த்தம். அடுத்தது சரோஜினி தேவி பஹலே மும்பை மே ரஹதி தி. இதுல பஹலே அப்படின்னு சொன்னா முன்பு அல்லது முன்னாடி. மும்பையில் மும்பை மே ரஹதி தி வசித்துக்கொண்டு இருந்தார்கள். அதான் இந்த புள்ளி வச்சிருக்கு பாருங்க. இது பெண்பால் பெண்ணை மரியாதையாக குறிப்பிடும் போது தி என்பதை நீங்கள் புள்ளி வைத்து சொல்ல வேண்டும். அடுத்தது fill in the blanks with ta te ti ti. அடுத்தது first one டாக்டர் அப்துல் கலாம் பாரத் கே ராஷ்டிரபதி. என்ன வரணும்? தே வரணும். ஏன்னா மரியாதையான ஒரு பர்சன் டாக்டர் அப்துல் கலாம். பாரத் கே இந்தியாவின். ராஷ்டிரபதி ராஷ்டிரபதினா பிரசிடென்ட். தே. மேரா தோஸ்த் என்னுடைய நண்பன். மைதான் மே மைதானத்தில் இருந்தான் அப்படின்னு வரும். அப்ப था. वे पहले इस घर में रहते. वे அவர் அல்லது அவர்கள். பஹலே முன்னாடி. இஸ் இந்த. கர் மே வீட்டில். ரஹத்தே இருந்தார்கள். அப்போ தேன்றது வரணும். தும் தோ தின் தக் நீ 2 நாட்களாக. தோ தின் 2 நாட்கள். தக் வரை. கஹா எங்கு. இருந்தாய் அப்படின்றது கேள்வி. அதனால தே. தும் தோ தினோம் தக் அல்ல தோ தின் தக். கஹான் தே எங்கு இருந்தாய். நீ 2 நாட்களாக எங்கு இருந்தாய். அதுதான் கேள்வி. மை ஷஹர் மே தா. நான் சிட்டியில நகரத்தில். அத ஷஹர் மே தா இருந்தேன். ராதா பி ராதாவும். மேரே சாத் என்னுடன். வஹா அங்கே. தி இருந்தாள். கோபால் மேரே சாத் நஹி தா. கோபால் என்னுடன். மேரே சாத் நஹி தா இல்லை. சுபத்ரா தும் கல். தும் நீ. கல் நேற்று. காலை சபேரே. கஹாந்தி எங்கு இருந்தீர்கள். சுபத்ரா சுபத்ரா தும் நீ. கல் நேற்று. சபேரே காலை. கஹாந்தி எங்கு இருந்தீர்கள். மை शारदा के घर में था. மை நான். शारदा के शारदाவின். घर में வீட்டில். இருந்தேன். था. लता और कमला पार्क में थी. இங்க புள்ளி வச்சிருக்கும் பாத்தீங்கன்னா. ஏன்னா லதாவும் கமலாவும் பன்மை, அதனால தி. நெக்ஸ்ட் complete each sentence by using one of the verbs in the past tense. verbs கொடுத்திருக்கு, அதாவது பாதியோட ஃபில்அப் ஆயிருக்கும். அதை வந்து நீங்க அந்த வர்பை பேஸ் பண்ணி நீங்க ஃபினிஷ் பண்ணணும். பஹன். பஹன்னா அணிந்து கொள்ளுதல். ஜான் அறிந்து கொள்ளுவது.
பனா தயார் செய்யறது, ரஹ் இருக்கிறது வசிக்கிறது, சுன் கேட்கறது, ரோ அழறது, கரீத் வாங்கிறது, கர் அப்படின்னா செய்யறது, கேல் விளையாடுறது, கா பாடுறது, கா சாப்பிட்றது. அடுத்தது இப்போ சென்டென்சஸ் ஆரம்பிக்கும். गोपाल कल शाम को मैदान में, गोपाल कल நேற்று, ஷாம் கோ சாயந்திரம், மைதான் மே மைதானத்தில். அப்போ மைதானத்தில் என்ன பண்ணுவாங்க? விளையாடுவாங்க. அதனால கேல்தாத்தா அப்படிதான் வரும். நெக்ஸ்ட் சரோஜினி, சரோஜினி ரோஸ் தினமும் ரேடியோ மே ரேடியோவில் கானா பாட்டு, காத்தி தி பாடிக்கொண்டு பாடிட்டு இருந்தா. ஹம் அப்னே கர் மே நாங்கள் எங்களுடைய வீட்டில், அதான் அப்னே கர் மே. ரேடியோ சுன்தே தே, ரேடியோவை சுன்தே தே கேட்டுட்டு இருந்தோம். தும் நீ, மும்பை மே மும்பையில், கஹா எங்கு, ரஹதே தே வசித்து வந்தாய், அதான் ரஹதே தே. பச்பன் மே குழந்தையில், அதாவது சைல்டுஹுட்ல, மை நான், பகுத் ரொம்ப, ரோதாத்தா அழுதுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறோம். வே பஹலே முன்னாடி, வேனா அவர் அல்லது அவர்கள், பஹலே முன்னாடி, விதேஷி கப்படே ஃபாரின் துணிகளை, பஹன்தே தே அணிந்து கொண்டு இருந்தார், எல்லாம் அணிந்து கொண்டு இருந்தார்கள். மை நான், ஹர் சால் ஒவ்வொரு வருஷமும், ஹர்னா ஒவ்வொரு, சால் வருஷமும், ஏக் நயி ஒரு புது, கடி கடின்னா கடிகாரம், கரீது தாத்தா வாங்கிட்டு இருந்தேன் அப்படின்னு அர்த்தம். கல் தக் நேற்று வரை, சரளா சரளா, யஹ் கம் இந்த வேலை, கர்த்தீதி செய்து வந்தாள். அம்மா ரோட்டி பனாத்தி தி, और மை ரோட்டி காத்தா தா. அம்மா ரொட்டியை பனாத்தி தி செய்து வந்தாள், और மை நான் ரொட்டியை காத்தா தா சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஊர்மிளா தேவி தமிழ் நஹி ஜான்தா தி. ஸோ ஊர்மிளா தேவிக்கு தமிழ் நஹி ஜான்தி தி, ஊர்மிளா தேவிக்கு தமிழ் தெரியாது. அதுதான் அந்த சென்டென்ஸோடைய அர்த்தம். இப்போ பாஸ்ட் கண்டினியூஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஹிந்தியில் அபூர்ண பூத். இப்போ பொதுவாக ப்ரெசன்ட் கண்டினியூஸில் என்ன பார்த்தோம்? ரஹா ஹே, ரஹா ஹூம், ரஹா ரஹி ஹே எல்லாமே பார்த்தீங்க. அது மாதிரி தான் இங்கே பாஸ்ட்லேயும் என்ன பார்க்க போகிறீங்க? ஹே ஹூம் இதெல்லாமே எடுத்துட்டு, ஹோ இதெல்லாமே எடுத்துட்டு, தா தே தி அப்படின்றத நீங்கள் பார்க்க போகிறீங்க. தி. ஸோ இதுதான் அந்த இது. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் மை, மை கூட வர்பு கூட ரஹாத்தா. அதே மாதிரி யஹ் வஹ் வர்பு கூட ரஹாத்தா. இது ஆண் பேசுறதாக இருந்தால், இந்த தா கடைசியில் வந்திருக்கு இறந்த காலம், ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? இப்போ பாருங்க, அதே பெண் பேசுறதா இருந்தா மை பிளஸ் வர்பு பிளஸ் ரஹி தி. தென் அதே மாதிரி யஹ் வஹ் வர்பு பிளஸ் ரஹி தி. நெக்ஸ்ட் தும் வந்ததுன்னா வர்பு கூட ரஹே தே. ஹம் ஆப் ஏ வே கூட கூட இதே தான் வரும். அதே ஃபெமினைனா இருந்தா தும் வர்பு பிளஸ் ரஹி தி. ஆனால் பன்மை சொல்லோடு வரும்போது ரஹி என்பதை போட்டுட்டு இங்க தீ போட்டுட்டு புள்ளி வைக்க வேண்டும்.
இதுதான் இந்த பாஸ்ட் கண்டினியூஸ்க்கான ரூல். இப்போ இதிலிருந்து நம்ம எப்படின்றது சென்டென்சஸ் மூலமாக பார்க்குறோம். மை, நான், கத், கத்துன லெட்டர், லிக் டேஷ் அப்படின்றது. இப்போ டேஷ் கிடையாது, இது ஜென்ரலாக நம்ம சொல்கிறோம். ரஹா தா, நான் கத், கத் அப்படின்னு சொன்ன லெட்டர், லிக் எழுதிட்டு, இருந்தேன் லெட்டர் எழுதிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறது ரஹாத்தா. மை கத் லிக் ரஹாத்தா. அடுத்தது சீதா சபக் பட் ரஹி தி. சீதா சபக்னா லெசன், பட் ரஹி தி படித்து கொண்டு இருந்தாள். படுனா படிக்கிறது, ரஹீத்தின்னா படித்து கொண்டு இருந்தாள். ஹம் நாங்க, ஷாம் கோ சாயந்திரத்தில், பாசார் ஜா ரஹே தே நாங்கள், ஷாம் கோ சாயந்திரத்தில், பாசார் மார்க்கெட்டுக்கு, ஜா போயிட்டு, ரஹே தே இருந்துட்டு இருந்தோம். நாங்கள் பாசார் அதாவது மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருந்தோம் அப்படின்றது இந்த சென்டென்ஸுடைய அர்த்தம். வஹா அங்கே, சப் எல்லோரும், அதாவது சப்லோக் எல்லோரும், சாய் பீ ரஹே தே, சாய்னா டீ, பீ ரஹே தேன்னா குடித்து கொண்டு இருந்தார்கள். ஆப் கிஸ்கா கானா சுன் ரஹி தி, நீங்கள் கிஸ்கா யாருடைய, கானா கானான்னா பாட்டு, சுன் ரஹீதி கேட்டுக்கொண்டு இருந்தீர்கள். இந்த கேள்வி இங்க டாட் வச்சிருக்கு, தீன்னு வேற இருக்கு. அப்போ பெண்பால், பெண் ஒரு பெண்ணை மரியாதையாக நீங்க குறித்து பேசுகிறீர்கள் என்பது அர்த்தம். மை நான், சுப்புலக்ஷ்மி கா கானா சுன் ரஹீதி, நான் சுப்புலக்ஷ்மி கா கானா அப்படின்னா சுப்பலக்ஷ்மியின் பாட்டு, சுன் கேட்டுட்டு, ரஹீதி கேட்டுக்கொண்டு இருந்தேன். அடுத்தது சோர் கோ தேக்கர், திருடர் திருடனை பார்த்துட்டு, சோர்ன திருடன், சோர் கோன்ன திருடனை, தேக்கர் பார்த்துட்டு, குத்தே நாய்கள், பூங்க் ரஹேத்தே கத்த ஆரம்பிச்சது, குறைக்க ஆரம்பிச்சது. பூங்க்னா குறைக்கிறது, ரஹேத்தே குறைக்க ஆரம்பிச்சது. லலிதா கி மா ரோட்டி பனா ரஹி தி, லலிதாவின் அம்மா ரோட்டி ரொட்டிய, பனா ரஹி தி செய்து கொண்டு இருந்தாள். அடுத்தது இப்போ இந்த லெசன் முடிஞ்சது. இதை பேஸ் பண்ணி நம்ம fill in the blanks பார்க்க போகிறோம். Fill in the blanks with each of the verbs with past continuous. Kaat, baras, duh, pi, si, char, bant. இந்த வேர்ட்ஸை பேஸ் பண்ணி நம்ம சென்டென்சஸாக பார்க்க போகிறோம். இப்போ இந்த சென்டென்சஸில் பார்க்கும்போது உங்களுக்கு மீனிங் ஒவ்வொன்றும் சொல்லி. அடுத்த வார்த்தை கேல், பார்க்கர், தேக். இப்போ இதை பேஸ் பண்ணி சென்டென்சஸாக பார்க்குறோம். தர்ஜி கப்படா டேஷ்ன்னு இருக்கு. இதில் நம்ம அந்த வார்த்தையை பார்த்தோம், சீன்ற வார்த்தை பார்த்தோம். அப்போ தர்ஜி அப்படின்னு சொன்னால் டைலர், கப்படா துணியை, சீரஹாத்தா தைத்து கொண்டு இருந்தான். இது சீன்னா தைக்கிறது. அப்போ டைலர் துணியை தைச்சிட்டு இருந்தான். தர்ஜி கப்படா சி ரஹா தா. அடுத்தது புடியா, புடியான்னா கிழவி, காய் மாட்டை, தூ ரஹி தி அதாவது இடையர்கள் மாட்டை இது பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க, மேய விடுவாங்க இல்லையா, அதான் தூஹுன்றது அதுதான் அர்த்தம். மாடு மேய்க்கிறவங்கன்னு சொல்லுவோமே அதுதான். அந்த மாட்டை மேய்ச்சிட்டு இருந்தாங்க. புடியா காய் தூ ரஹி தி. புடியான்னா கிழவி, காய் மாட்டை, தூஹ் தூஹ்னா மேய விடுறது, அதுதான் பண்ணிட்டு இருந்தாங்க. தூ ரஹி தி. அடுத்தது ஹம் நாங்கள், தமாஷா தமாஷான்னா வேடிக்கை,
தேக் ரஹே தே, தேக்னா பார்த்துட்டு இருந்தோம். அடுத்தது பச்சடா, பச்சடான்னா கன்று, மாட்டோடைய கன்று குட்டி. தூத் பாலை, பீ ரஹாத்தா, பீன்னா குடிக்கிறது, ரஹாத்தான்னா அதாவது கன்றுக்குட்டி பாலை குடித்து கொண்டு இருந்தது. பச்சடான்னா கன்றுக்குட்டி, தூத் பால், பீ ரஹாத்தா குடித்து கொண்டு இருந்தது. குடி அப்படின்றது பி, ரஹாத்தான்னா கொண்டு இருந்தது, பீ ரஹாத்தான்னா குடித்து கொண்டு இருந்தது. தோ ஆத்மி, இரண்டு நபர்கள், நதி, நதியை, பார்க்கர் ரஹே தே, பார்க்கர் அப்படின்னு சொன்னா கடந்து செல்வது, பார்க்கர் ரஹே தே கடந்து சென்று கொண்டு இருந்தார்கள். காயே மாடுகள், ஜங்கல் மே காட்டுகள், காட்டில், காஸ்னா புல், சர் ரஹி தி மாடுகள் காட்டில், காஸ்னா புல், புல்ல சர் ரஹி தி மேயர்துன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான். இல்ல சர்னா மேயர்து, அதான் சொல்றோம் இல்லையா, அதுதான். காயே மாடுகள், ஜங்கல் மே காட்டில், காஸ் புல்லை, சர் ரஹி தி, இந்த சர்னா மேயர்து. இங்க தீக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்கோம், ஏன்னா இங்க காயே மாடுகள், அதனால பன்மை. மாடு எப்பவுமே பெண்பால், அதனால அதனால நம்ம பெண்பாலுக்குரிய தீயை தான் நாம போடணும். வே ஸ்திரீயா, சர்க்கா காத் ரஹி தி, வே அந்த, ஸ்திரீயா பெண்கள், சர்க்கான்னா ராட்டினத்தை. அந்த காலத்தில் காந்தி காலத்தில் வந்து என்ன பண்ணுவாங்க, நூல் எடுக்கிறதுக்கு, அந்த கதர் இதை இது பண்ணுறதுக்கு நூல் எடுப்பாங்க. அந்த நூல் எடுக்கிறது அந்த ஒரு ராட்டினம் இருக்கும், அந்த ராட்டினத்தை சர்க்கான்னு சொல்லுவாங்க. அந்த சர்க்காலிருந்து என்ன பண்ணுவாங்க, நூல் எடுப்பாங்க. அதான் காத்ரஹீதி அப்படின்றது சொல்லணும். இங்கே அதே மாதிரி வே அந்த பெண்கள், அதனால தீக்கு வந்து ஃபுல் ஸ்டாப். அடுத்தது கல், கல் 7 பஜே சே, நேற்று 7 மணியிலிருந்து, 7னா 7, பஜேன்னா மணி, 7 மணியிலிருந்து, சே பானி தண்ணீர், பரஸ் ரஹாத்தா, பரஸ்னா இந்த இடத்துல பானி பரஸ் ரஹாத்தான்னா மழை பெய்து கொண்டு இருந்தது அப்படின்றது அர்த்தம். சரிங்களா? அப்ப பானி பரஸ் ரஹாத்தான்னா என்ன, மழை பெய்து கொண்டு இருந்தது. பானின்னா தண்ணீர் கிடையாது, மழை. பானி பரஸ் ரஹாத்தான்னா என்ன, மழை கொட்டியது இல்லது கொட்டி கொண்டு இருந்தது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது सत्यमूर्ति जी गरीबों को चावल बांट रहे थे. சத்யமூர்த்தி ஜி, சத்யமூர்த்தி அவர்கள் கரீபோம்கோ ஏழைகளுக்கு, சாவல் அரிசியை, பாண்ட் ரஹே தே தானமாக கொடுத்து வந்தார். அதான் பாண்ட் ரஹே தே. நெக்ஸ்ட் லடிக்கியா சிறுமிகள், மைதான் மே மைதானத்தில், கேந்த் கேல் ரஹி தி, கேந்த்னா என்ன, பால், விளையாடிட்டு இருந்தார்கள், பாலை வைத்து விளையாடிட்டு இருந்தாங்க. கேல் ரஹி தி விளையாடி கொண்டு இருந்தார்கள். அடுத்தது answer the following question in the past continuous tense using the words given in the brackets. இப்போ பாருங்க, கல் मैदान में लड़के क्या कर रहे थे. மைதானத்தில் என்ன பண்ணுவாங்க, ஜென்ரலாக விளையாடுவாங்க இல்லைங்களா, அதுதான் இங்கே கொஸ்டினாக கேட்டிருக்கு. பிராக்கெட்டில் கேல்னு கொடுத்துருக்கு. கல் நேற்று, மைதான் மே மைதானத்தில், லடுக்கே சிறுவர்கள், கியா கர் ரஹே தே, கியான்னா என்ன, கர் ரஹே தே செய்து கொண்டு இருந்தார்கள்,
ப்ராக்கெட்டில் கேல் விளையாடு அப்படின்னு இருக்கு. இப்போ இதை எப்படி அமைக்கிறோன்றது பாருங்க. கல் நேற்று, மைதான் மே மைதானத்தில், லடுக்கே சிறுவர்கள். இந்த கியாக்கர்னு எடுத்துட்டு இந்த கேல் அப்படியே போட்டுட்டு இந்த ரஹேத்தே அப்படியே எழுதிருக்கு. ஸோ கேல் ரஹேத்தே, கியா கர் ரஹேத்தே இருக்கு இல்லையா, இந்த கியா கர்னு எடுத்துட்டு கேல் ரஹேத்தேன்றதை அப்படியே சேர்த்து. நெக்ஸ்ட், கல் சபேரே லீலா क्या कर रही थी, ब्रैकेटல கா, கல் நேற்று, சபேரே காலை, லீலா லீலா क्या कर என்ன செய்து, ரஹி தி கொண்டு இருந்தாள், பிராக்கெட்ல கா. அப்போ இதே போல நீங்க அமைச்சு எழுதணும். எப்படின்றது பார்க்கணும். கல் சபேரே லீலா கா ரஹி தி, நேற்று காலை லீலா பாடிக்கொண்டு இருந்தாள், அதுதான் கா ரஹி தி. அடுத்தது, ஆப் நீங்கள், பாசார் மே பஜாரில் மார்க்கெட்டில், கியா கரீத் ரஹே தே என்ன, கரீதுன்னா வாங்கினீர்கள், வாங்கி கொண்டு இருந்தீர்கள், ரஹேத்தே அதுதான் அர்த்தம். பிராக்கெட்ல காகஸ், காகஸ்னா பேப்பர், ஐ பாசார் மே, இந்த கியா அப்படின்றத எடுத்துட்டு பிராக்கெட்ல இருக்கிற காகஸ் போட்டுருங்க. கரீத் ரஹா தே, ரஹே வராது ரஹா, ஏன்னா பதில் நீங்க சொல்றீங்க மை, மை வரும்போது ரஹாத்தா, அதனால அது அப்படியே மாறி. மை बाजार में, நான் மார்க்கெட்ல, कागज பேப்பரை, खरीद रहा था, आप बाजार में நீங்கள், மார்க்கெட்டில் बाजार में, क्या खरीद रहे थे என்ன வாங்கி கொண்டு இருந்தீர்கள், மை நான், बाजार में மார்க்கெட்ல, கியான்றது எடுத்துட்டு காகஸ்ன்றது சேர்த்துக்குங்க. கரீத் மைனு போட்டதுனால என்ன ரஹாத்தான்னு வரும். அடுத்தது, கல் ஷாம் கோ கவுன் காடி சலா ரஹாத்தா, நேற்று சாயந்திரம், அதான் கல் ஷாம் கோ, கவுன் யாரு, காடி வண்டிய, சலா ரஹாத்தா ஓட்டிக்கொண்டு இருந்தான், நௌக்கர்னு பிராக்கெட்ல இருக்கு. இங்க கவுனுன்றது எடுத்துட்டு நௌக்கர்னு போட்டுருங்க. கல் ஷாம் கோ நேற்று சாயந்தரம், நௌக்கர் காடி சலா ரஹாத்தா, தும் நீ, ஃபக்கீர் கோ பிச்சைக்காரனுக்கு, क्या दे रहे थे என்ன, क्या दे கொடுத்து, रहे थे இருந்தாய், கொடுத்து கொண்டு இருந்தாய், பிராக்கெட்ல சாவல், பிச்சைக்காரனுக்கு, பிச்சைக்காரன்னா ஃபக்கீர், கோ ஃபக்கீருக்கு, क्या என்ன, கொடுத்து கொண்டு இருந்தாய், அதுதான் தே ரஹே தே, அது பிராக்கெட்ல சாவல், சாவல்னா அரிசி. தும்முன்னு கேட்டிருக்க கொஷின், அதனால மைன்னு பதில் வரணும். நானு பிச்சைக்காரனுக்கு, அதான் ஃபக்கீர்கோ, சாவல் அரிசிய, தே ரஹாத்தா, அங்க ரஹேன்றது ரஹா, தேன்றது தா. அடுத்தது, துமாரி மா, கல் தோப்ஹர், துமாரி மா உன்னுடைய அம்மா, கல் நேற்று, दोपहर मदियम, क्या कर रही थी, दोपहर को क्या कर रही थी என்ன செய்து கொண்டு இருந்தாள், ரோட்டி பனா, பிராக்கெட்ல ரோட்டி பனா. துமாரி மா உன்னுடைய அம்மா, கல் தோபர் நேற்று மதியம், அதான் தோபர் கோ. क्या कर रही थी என்ன செய்து கொண்டிருந்தாங்க,
இந்த தாங்கன்னு வரணும், ஆனால் இங்கே வந்து அப்படி புக்கில் கொடுத்துருக்கு. ரோட்டி பனா அப்படின்னா ரொட்டியை தயார் செய்யறது. அடுத்தது மேரி மா என்னுடைய அம்மா. கல் தோபர் நேற்றைய மதியம். தோபர் கோ இங்கே ரோட்டி பனா இருக்கா, இது அப்படியே போட்டுருங்க. கியான்னு கியாக்கர்ன்றது எடுத்துட்டு ரோட்டி பனா அப்படியே போட்டுட்டு இந்த ரஹீத்தி அப்படியே போட்டுருக்கு. नेक्स्ट नदी के किनारे धोबी क्या कर रहा था. இந்த நதிக்கு அப்பால் அல்லது கடல், அந்த நதி கரையோர், கரையில், நதிக்கரையில், நதிக்கே கினாரே, நதிக்கு அப்பால் அல்லது நதிக்கரையில். தோபி, தோபின்னா வாஷர்மேன். क्या कर रहा था என்ன செய்து கொண்டு இருந்தான், அதுதான் ரஹாத்தா. கப்படே தோ துணிய துவைக்கர். நெக்ஸ்ட் இது அப்படியே எழுதிருங்க. நதிக்கே கினாரே தோபி கியாக்கர்ன்றது எடுத்துட்டு கப்படே தோ ரஹே ரஹாத்தா அப்படின்னு போட்டுரு. இந்த கியாக்கர்னு எடுத்துட்டு பிராக்கெட்டில் இருக்கிறது அப்படியே எழுதிருங்க. எழுதிட்டு இந்த ரஹாத்தாவை சேர்த்துருங்க. கக்ஷா மே கிளாஸ்ல கவுன் ஷோர் மச்சா ரஹி தி. கிளாஸ்ல கவுன் யாரு, ஷோர் மச்சா. இந்த ஷோர் மச்சான்னா ஷோர்னா சத்தம், சத்தம் செய்து கொண்டு இருந்தார்கள். ஷோர் மச்சா ரஹி தி. இந்த தீல இது வந்திருக்கு பாருங்க. அப்ப யார் செய்து கொண்டு இருந்தார்கள் அப்படின்றது கேள்வியா அமையுது. பிராக்கெட்ல லடுக்கியா, இந்த கவுன் எடுத்துட்டு லடுக்கியான்னு போட்டுரு. கக்ஷா மே லடுக்கியா ஷோர் மச்சா ரஹி தி. நெக்ஸ்ட் வகுப்பில் சிறுமிகள் சத்தம் போட்டு கொண்டு இருந்தார்கள். இதுதான் இந்த சென்டென்ஸுடைய அர்த்தம். நௌக்கர் மாலிக் சே கியா மாங் ரஹா தா. வேலைக்காரன் முதலாளியிடம் மாலிக் சே கியா என்ன, மாங் ரஹா தா அதாவது என்ன கேட்டு வாங்கி கொண்டு இருந்தான். நௌக்கர் முதலாளியிடம் மாலிக் சே கியா என்ன, மாங் ரஹா தா வாங்கி கொண்டு இருந்தான். பிராக்கெட்ல ருப்பியே. அப்போ கியான்றது எடுத்துட்டு நௌக்கர் மாலிக் சே ருப்பியே மாங் ரஹா தா அப்படின்னு போட்டுரு. வேலைக்காரன் முதலாளியிடம் பணத்தை கேட்டு வாங்கி கொண்டு இருந்தான் அப்படின்றது வரும். அடுத்தது தும் உன்கோ தேக்கர் கியா கர் ரஹே தே. இங்க நீன்னு கேட்டிருக்கு. தும்முன்னு எடுத்துட்டு மையின்னு போட்டுக்குங்க. போட்டுட்டு உன்கோ அவர்களை, தேக்கர் பார்த்துட்டு, கியான்றது எடுத்துட்டு ஹன்ஸ்னு, ஹன்ஸ்னா சிரிக்கிறது, கியாக்கர்ன்றது எடுத்துட்டு ஹன்ஸ் ரஹா தா அப்படின்றது மாறும். திரும்பவும் சொல்றேன். தும் உன்கோ நீ அவர்களை, பார்த்துட்டு தேக்கர், கியாக்கர் என்ன செய்து, ரஹேத்தே அதாவது கொண்டு இருந்தாய். அதுக்கு ஆன்சர் என்ன சொல்வீங்க? மை. தும் எடுத்துட்டு மை. உன்கோ அவர்களை, தேக்கர் பார்த்துட்டு, ஹன்ஸ்னா சிரிக்கிறது. ஸோ ஹன்ஸ் ரஹாத்தான்னு வரும். நான் சிரித்து கொண்டு இருந்தேன், நான் அவர்களை பார்த்து சிரித்து கொண்டு இருந்தேன், அதுதான் அர்த்தம்.